இந்து அறநிலைத்துறையை பள்ளி உள்ளிட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும். தென் மாவட்டங்களிலே பள்ளி மாணவர்களிடம் சாதிய மோதல்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. இதை தடுப்பதற்கு மேனாள் நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு பரிந்துரைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரைகளை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள் மத்தியிலே மது மற்றும் போதைப் பொருள் உட்கொள்வது அதிகரித்து வருகிறது. பள்ளி அருகிலே உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றுவது மட்டுமல்ல, போதைப் பொருள் விற்கும் சமூக விரோதிகளை கைவிட வேண்டும். பள்ளிகளில் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மற்றும் பாடத்திட்டங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் கடந்த 8 வருட காலமாக அரசாணை எண் 258 நாள் 13/12/2018 காரணம் காட்டி அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்ப மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மறுத்து வருகிறார்கள். இதனை சிறுபான்மையினர் கல்வி பாதிக்கப்படுகிறது. இந்த அரசாணை ரத்து செய்து பணி நியமனத்திற்கான நடவடிக்கை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று அரசு உதவி வரும் பல பள்ளிக்கூடங்களிலே பல்லாண்டுகளாக ஆசிரியர்கள் இன்றைக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 1978ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மேல்நிலை கல்விக்கு தனி இயக்குநரகம் தொடங்கப்பட்டு விதிகள் உருவாக்கிட வேண்டும். ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உறுதி செய்ய வேண்டும். 15,000 முதுநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும். 23/8/2010ஆம் ஆண்டு முன்பு பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்ற தமிழக அரசு அறிவித்தது. தற்போது தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கூறுவது இயற்கை நீதிகளுக்கு புறம்பானது. எனவே ஆசிரியர்கள் பணிக்காலத்திற்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக அறிவித்திட வேண்டும். அதேபோன்று 2024ஆம் ஆண்டிலே தொடக்க பள்ளிகளுக்கான நியமனம் தேர்வு மற்றும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 25,515 ஆசிரியர்கள் உள்ளார்கள். இவர்களில் 15,000 பேர் பெண்கள். வயது மூப்படைந்த இவர்களுக்கு மறுதேர்வு நடத்தாமல் மதிப்பெண் இட சுழற்சி முறையில் பணி வழங்கிட வேண்டும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை பூர்த்தி செய்யவும் கருணை அடிப்படையில் காத்திருக்கும் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கவும் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி ராதாமங்கலம் நடுநிலைப் பள்ளியில் உள்ள 4 கட்டிடங்களும் பழுதாகி உள்ளது. ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது. எனவே இதனை புது கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று நம்முடைய சமீபத்தில் இடதுசாரி மாணவர்கள் இயக்கங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் நம்முடைய 28/7/2026 அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டு உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம் என்ற 4 துறைகளின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கேள்வி பதில் ரெண்டையுமே சுருக்கமா பேசுங்க. சரி, மாண்புமிகு உறுப்பினர் சீக்கிரம் பேச முடியுங்க. சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அது முழுமையான நடவடிக்கை. குறைந்தபட்சம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இந்த துறையுடைய கவனத்திற்கு வந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நான் இப்ப முடிக்கிறேன். முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. நான் வேற போகல. அவர் முடிச்சுட்டார். நீங்க பேசுங்க. அதே போன்று அது இந்த அந்த நடவடிக்கை என்பது முழுமை பெற்றதாக அதே போன்று நம்முடைய இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழகம் முதலிடத்தில் திகழ்கிறது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்டு 15 மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இதுவரை துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். எனவே உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் செயல்படும் 188 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 126 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடம் காலியாக உள்ளது. அதையும் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகமான படித்தவர் கொண்ட மாவட்டம். விவசாய கல்லூரி உங்கள்கிட்ட பக்கம் நிறைய இருக்குது. அதை அவை குறிப்பில் ஏற்றிக்கிறோம். நன்றி சொல்லி முடியுங்க. தயவு செய்து நன்றி சொல்லி. எல்லாம் படிக்க மாட்டாங்க. பேசுறதுக்கு நாள் தரதில்ல. பேசியாச்சுதான் டைம் கொடுக்கறது இல்ல. உங்களை போலதான் இன்னும் 4-5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேக்குறாங்க, கிளாரிபிகேஷன் கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். 20 நிமிடம் 22 நிமிடம் என்னை பத்தி பேசுங்க.
சட்டமன்ற கட்சி தலைவருக்கு 2 நிமிடம் கொடுக்க மாட்டீங்கன்னா ஒன்னும் பேச உட்கார 2 நிமிடம் இல்ல நீங்க அவரை தவறாக புரிந்து கொள்ள. காலத்தின் அருமை கருதி உங்களுக்கு முன்னாடியே சொன்ன 15 நிமிடங்கள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு அடுத்து பேசுறவங்களுக்கு அந்த 15 நிமிடமும் கிடைக்காம போயிடும். இல்ல இல்ல அது உங்களுக்கு கட் ஆயிடும். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி கவுண்ட் ஆகும். தயவு செய்து நன்றி சொல்லி வேண்டும். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொழில்நுட்ப பூங்கா என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. தமிழ்நாடு அரசின் கீழ் 10க்கு குறைவான பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன. எனவே கிராமப்புற ஏழை எளிய மக்களின் படிப்பை கருதி பொறியியல் கல்லூரியில் படிக்கும் வகையில் மாவட்டத்திற்கு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும். அதே போன்று அரசு கல்லூரியில் 7000 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த வருடம் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வழக்கு இருக்கிறது. வழக்கை விரைந்து முடித்து அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய தமிழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் உள்ளன. இதில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு குறைந்த அளவிலே ஊதியங்கள் வழங்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு திட்டங்களும் மறுக்கப்படுகிறது. இவர்களுக்கு அரசு சார்பில் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு 6 மண்டலங்களில் வழங்கப்படாமல் இருக்கும் பணி மேம்பாட்டு ஆணை ஊதிய நிலவை தொகை வழங்கப்பட வேண்டும். அதே போன்று நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஹெல்பர் பணியில் இருந்த பணியாளர்களை தற்போது தலைமைச் செயலகம் உட்பட பல்வேறு துறைகளில் ஓயாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீர்வளத்துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள மருதையாறு வடிகால் கூட்டம் உட்பட உள்ள அலுவலகங்களில் சுமார் 10 ஆண்டுகளாக தினக்கூலியாக ஒப்பந்த அடிப்படையிலே பணிபுரிந்து வரும் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய தமிழகத்திலே ஏராளமான குறிப்பாக நம்முடைய படைவல்ல கூட்டுறவு சங்கங்களுக்கு அதே மாதிரி முடிச்சிட்ட கதர் கிராம வாரியத்திற்கு ஏராளமான கட்டுமான பணிகள் கட்டடங்கள் இருக்கிறது. அந்த கட்டிடங்கள் எல்லாம் பாழடைந்து பயன்படுத்த முடியாமல் அந்த பாழடைந்து செல்கிறது. குறிப்பாக நான் ஒன்றை சொன்னால் நம்முடைய விளவங்கோடு தொகுதியிலே நம்முடைய பாகோடு பேரூராட்சியிலே குடிநீரை பாதுகாப்பதற்காக முடிச்சுக்கிறார். சுத்தமான குடிநீர் கொடுப்பதற்காக குடிநீர் அதாவது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக ஒரு இடம் பறைவதற்கு உயர்கல்வித்துறை இருக்கிறது. பேசுங்க, நீங்க பேசுங்க, அமைச்சர் பேசுங்க. நீங்க கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கு அரசு தரப்பில் நான் ஒரு விளக்கத்தை தர விரும்புகிறேன். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு காலத்தின் அருமை கருதி சிம்பிளா சுருக்கமா ரத்தின சுருக்கமா பதில சொல்லுங்க. கொள்கை விளக்க ஒரு செய்தி இது. 4 தினங்களுக்கு முன்பு மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அதற்கு துணையாக அரசியல் கட்சிகளும் போராட்டத்திலே பங்கு பெற்றது என்கிற ஒரு செய்தி பத்திரிகையில் வந்துவிட்டது. உடனே அந்த செய்திக்கு தார்மீக பொறுப்பேற்று பள்ளி அதாவது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி தரப்பிலிருந்து அந்த கொடுத்த அந்த விளக்கத்தை வாபஸ் பெறப்பட்டது. 1. 2, அதற்கு அடுத்தாற்போல் 2 தினங்களுக்கு முன்பு சிபிஐ, சிபிஎம் போன்ற செஞ்சட்டை கட்சி தோழர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் சொன்ன செய்தி, உயர்கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய விளக்கத்தை தெளிவாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அரசு தரப்பில் உயர்கல்வித்துறை தரப்பில் நான் சொல்லுகிற அரசு தரப்பில் நாம் சொல்லுகிற செய்தி, நாம் அந்த கொடுத்திருந்த அந்த விளக்கத்தை நாங்கள் அதை முறையாக திருப்ப பெற்றுக் கொண்டோம். 1. அதே நேரத்தில் அந்த தவறான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றதற்காக அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 2. 3, அந்த துறை ரீதியாக யார் அந்த செய்தியை வெளியிட்டார்களோ அந்த செய்தி வெளியிட்டவர்கள் மீது அரசு தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் கிடைத்தவுடன், எழுத்துப்பூர்வமான விளக்கம் கிடைத்தவுடன் அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை
மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன்.